ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதமானவர்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கரமை தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். உபவாச ஜபங்களிலே வந்து உபவாசித்து நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே நம்மை விடவும் மிக செல்வாக்காக வாழ்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். உங்கள் கண் எதிரே திரளான ஐஸ்வர்யவான்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறது, நல்ல வஸ்திரம் இருக்கிறது, நல்ல பொருளாதாரம் ஃபினான்ஸ் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, சொந்தமாக நல்ல பெரிய பங்களாக்கள் இருக்கிறது, நல்ல கார் போன்ற பெரிய பெரிய விலை உயர்ந்த வாகனங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு, நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு. இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பது மாத்திரம் அல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசுவை ஒரு நாள் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், இம்மையிலே நூறத்தனையான பலனையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேன் என்றார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கல. தேவனுடைய நோக்கம் இம்மையிலே நீங்கள் நூறத்தனையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஆஸ்வதிக்கப்படுவது அவருக்கு விருப்பம். அதோடு கூட தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவ மக்களே, கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறோம், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம், கர்த்தருடைய ஊழியங்களை நேசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கொடுக்கிறோம். இதெல்லாம் நாம் கர்த்தரை பின்பற்றுகிறோம். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 27, 28 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளுக்கு எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை வைத்து அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். என் ஆடுகள், ஆண்டவர் சொல்றார் 27ஆம் வசனத்தில், என் ஆடுகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க ஆடுகள் என்கிற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பைபிளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆத்துமாக்களை குறிப்பதற்கான ஒரு ஆவிக்குரிய வார்த்தை தான் என் ஆடுகள். அதனால்தான் சங்கீதம் 23 நான் வாசிக்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மெய்ப்பராக, நாம் அனைவரும் அவருடைய ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியம் என்ன? அதான் ஆண்டவர் சொல்றாரு,
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஆனாலும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 25 31 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமக்கு மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாட்டுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாட்டுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 33 34 வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் என் ஆடுகள், அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆண்டவர் எழும்பி நின்று அவருடைய வருகை நாளிலே, வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீடு கட்டும் போது கேட்பீங்க, இது எத்தனை வருஷம் ஆச்சு கட்டி முடிக்க? தாஜ்மஹால் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த பார்லிமெண்ட் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த ஃபேக்ட்ரி கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் 10 வருஷம். ஆனால் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகமானது உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற ராஜ்யம். ஹல்லேலூயா. இஸ் a very beautiful place. அதற்கு பெயர் மிகப்பெரிய ஸ்தோத்திரம் மாளிகை என்று ஆங்கிலத்தில் மேன்ஷன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது யாருக்கு? வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறி ஆடுகளுக்கு. ஆமென். 41ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்க. 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே. எப்படி கூப்பிடுறாரு? சபிக்கப்பட்டவர்களே. பூமியில பெரிய பங்களாயா, அவருக்கு பெரிய காரியா, அவர் போற கார் எத்தனையோ கோடி மதிப்புள்ள காரியா, அவர் அக்கௌண்ட்ல பல மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ், மிகப்பெரிய வசதிக்காரங்க அவரு. ஆண்டவர் சொல்லாரு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நல்லா கவனிங்க. இயேசுவை பின்பற்றதுனால என்னங்க லாபம்? அவன் நம்மளோட நல்லா ட்ரெஸ் போடுறான், நம்மளோட சாப்பிட்றான், நம்மளோட நல்லா ஹாய் பாயா போகிறான், எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்குறான். உலகத்தில் மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்களை எல்லாத்துலேயும் நான் போனதில்லை, நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஒரு சில ஸ்டார் ஹோட்டலில் சில பேர் கூப்பிட்டதுனால அப்படி போயிட்டு வந்திருக்கேன். மற்றபடி நம்ம லக்ஸுரியான பணத்தை செலவு பண்ணி நாம் வாழ்கிறது இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் தங்குற இடங்கள், வாங்குகிற பொருட்கள் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நல்லா கவனிங்க. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேறு. லூக்கா சுவிசேஷத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 16ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை சொல்லப்பட்டுள்ள ஒரு மிக நல்ல ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். 22 முதல் 28 வரைக்கும்.
பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாக ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரு அப்படியே தீமையும் அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் இவ்விடத்தில் இருந்து நீங்க இந்த சம்பவத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போ நாங்கள் சொல்றோம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கன்னு. ஒருத்தர் பைபிள் திறக்கிறதே கிடையாது. போனவொடனே குழம்பு சட்டி, சாப்பாடு சட்டி, பாத்திரம், டபரா, இது ஒரே பிஸி. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஈவினிங் ஒரு ஃபேமிலி டிவோஷனில் கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாம். இன்றைக்கி பாஸ்ட் என்னெல்லாம் வசனம் சொன்னார் அதெல்லாம் எழுதி ஒரு 10 ரூபாய் நோட்டுக்கு தான் பாருங்களேன் உங்கள் கையில். ஒரு சில பேர் வச்சுருக்கீங்க, காட் பிளஸ் யூ. ஒரு 10 ரூபாய் ஒரு நோட்டு வாங்கி இன்றைக்கி என்னெல்லாம் வசனம் பாஸ்ட் சொன்னார் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம போய் நைட்டில் அதை படித்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ளீன் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிந்து கொள்ளலாம். ஏன் இதெல்லாம் நான் படிக்க சொல்கிறேன்னா, என் பிரசங்கத்தில் அதிகமான வசனங்களை வாசிக்க வைப்பேன். யூ ஷுட் நோ, உங்களுக்கு தெரியணும் எது எங்கே இருக்குதுன்னு. அல்லே சொல்லுங்க பார்க்கல. ஒரு நாள் பாஸ்டர் அம்மா காலையில் வெளியே போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எது எங்கே இருக்குதுன்னு தெரியல, எந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு 4 டப்பாவை திறந்து பார்க்க வேண்டியதாக இருக்காமே. அப்போ அதை மாதிரி தான் ஏன் அதிகமான வசனங்களை கொடுப்பேன்னா, நீங்கள் படிக்கணும், அதை போய் எழுதி கொண்டு போய் அகெயின் அதுதான் ஆண்டவர் சொன்னார், அசை போடுகிற மிருகம். அசை போடுகிறதும் விரிகுளம்புள்ளதும் அசை போடுகிறதுன்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டுட்டு இதோடு அடுத்த வாரம் பைபிளை திறக்கிற கிறிஸ்தவங்கெல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க கிடையாது, பாவிக்குரிய கிறிஸ்தவங்க அவங்கெல்லாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எனக்கு தெரியுது, ஆவியானவர் சொல்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் போய் திரும்ப படிக்கணும். அந்த ஐஸ்வர்யவான் சம்பரமாக வாழ்ந்தவன். ஆமென், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய மேசிலிருந்து விழுகிற துணிக்கைன்னா நல்லா கவனிக்கணும். அவன் சாப்பிட்ற வீட்டு டைனிங் டேபிளில் இந்த தரித்திரனை உள்ள கூட்டி போய் கீழே உட்கார வைக்க மாட்டாங்க. மேசிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே பசி ஆற்ற ஆசையாக இருந்தால் அந்த வசனத்தை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்களேன். 22 அந்த வசனம் பாருங்க. அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசி ஆற்ற. அவன் பெரிய ஐஸ்வர்யவா, அவன் வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ளே போக முடியாது, வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டான். இந்த தரித்திரன் யாரு? ஏழை. இந்த ஏழையை அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்ற டைனிங் டேபிளுக்கு அவனை கீழே உட்கார வச்சுட்டா இவன் சாப்பிட்டுன்னு இருப்பான். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கொண்டு போய் டஸ்ட்பினில் கொட்டுறதுக்கு போவாங்க பாருங்க. மிச்சம் மீதி வாசலில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். கீழே அவனை உட்கார வச்சுட்டு இவன் மேலே சாப்பிட்ற அர்த்தம் இல்லை. மேஜிலிருந்து விழும் துணிக்கைகள் அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு காலி பாத்திரம், எலும்பு மிச்சம் மீதி கறி, பிரியாணி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? அதுதான் அந்த சாப்பாடு. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஐஸ்வர்யவான் வேதம் என்ன சொல்லுங்க? அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, அவன் பாருங்க பாதாளத்திலே. அவன் எங்க இருந்தான்? பாதாளத்திலே. நல்லா கவனிங்க. ஆனால் இந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலனா பரலோக ராஜ்யத்திலே. ஆமென், அல்லேலூயா. பாதாளத்திலிருந்து அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியிலே ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கலாம், பண கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், ஆகார கஷ்டங்கள், அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அது எதை காண்பிக்கிறது என்றால், உலகத்திலே பாடுகள் பிரயாசங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமான நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், இந்த பாதாளத்திலே நான் அக்கினியிலே வேதனைப்படுகிறேன். அடுத்த வசனம் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கினி ஜுவாலையில், அந்த கடைசி வரி பாருங்க, இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். என்ன? உன்னத ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம். அதுதான் நித்திய ஜீவன் என்னும் ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்பிங்க, வாலிப தம்பிங்க, சகோதரிங்க, நல்ல சகோதரங்க, நீங்க கவனிங்க. உலகத்தில் அவன் இவன் எல்லாம் வேற, அவனுக்கு ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது, பாதாளம். இன்னும் ஒரு ஆமென் வரல. நமக்கோ தேவராஜ்யம். உலகத்தில் சம்பரமாய் வாழ்ந்தான், ஆனால் அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான், அக்கினி ஜுவாலைகள் நடுவில், the fire. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளணும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன் பெற, எல்லாரும் பாடுங்க, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற, இயேசுவின் நாமத்தில் நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் சிலுவையில் தொங்கினீர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தள்ளி சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய நோக்கம், நாம் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் பரலோக ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்படணும். அதுதான் ஆண்டவர் சொல்லாரு, உன்னதத்தின் ஆசீர்வாதம். அந்த எபேசியர்ல நான் வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்கள். நல்லா கவனிங்க. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பின்மாற்றம், ரட்சிக்கப்படாதவர்களோடு ஐக்கியங்கள், ரட்சிக்கப்படாதவர்களோடு உறவுகள். To be as a friend, it's all right. Just to say hello. Friend என்ற முறையில் வேலை செய்கிற இடத்துல யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்ல, எல்லாரோடும் சமாதானமாக, எல்லாரோடும் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு அன்பாக ஐக்கியமாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் அவர்களோடு கூட நாம் ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதான விதத்தில் கிறிஸ்துவை விட்டு கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லார், என் நாடுகள். இன்னைக்கு நீங்க யாரு? என் ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்ல. அப்படின்னா நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆடுகள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆடுகள். எல்லாம் கவனிக்கணும். சபைக்கு வரோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்மை குறித்து கர்த்தர் சொல்லாரு, என்னுடைய ஆடுகள். ஆமென். அப்போ தாவீது சொல்லாரு, கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர், கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், என் நாடுகள். ஆமென். அப்போ அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ எப்படிப்பட்ட ஆடுகளுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? ஒரு சுருக்கமான கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 79:13 வசனத்தை வாசித்து பாருங்க. 79 சங்கீதம் 13 வசனம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. நிறைய பாட்டெல்லாம் இருக்குல்ல, தலைமுறை தலைமுறையாய். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆமென். இது என்ன ஆடுகள் என்றால், கர்த்தரை ஆராதிக்கிற ஆடுகள். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 95
6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். ஹல்லேலூயா. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதுதான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவது. அது என்ன அனுபவத்தை குறிக்கிறது என்றால், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். என்ன ஆடுகள்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களா நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பு அதுதான். நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஆசீர்வாதமே அதுதான். நம்ம எல்லாரும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னா முதலாவது கர்த்தரை நாம் நல்லா ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். என்னை ரொம்ப நேசிக்கிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இன்னைக்கு காலையில், இன்னைக்கு முகூர்த்த நாள் போல் தெரியுது. நாங்கள் எந்த காலண்டர்லையும், அதனால்தான் முகூர்த்தம், கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி இல்லாத ஒரு காலண்டராக உங்களுக்கு கொடுக்குறோம். எல்ரோயி இந்த மாதம் காலண்டர் என்னது? வேறு எதுனா போட்டுக்குதா? அல்லையிலே சொல்லுங்க. வசனம் காலையில் 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், வாய்ப்பே கிடையாது. ஆமே, இத்தனை ஆண்டு கால ஊழியத்தில் காலையில் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது. நான் கர்த்தருடைய ஆராதனை தான். நான் சொல்லிட்டு, உங்களுக்கு ஊழியம் செய்தான் நாங்கள் இருக்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அப்போ கூப்பிடுங்க வரோம். உங்களுக்கு ஊழியம் செய்தான் நாங்கள் இருக்கிறோம். அல்லையிலே சொல்ல மாட்டேன் நீங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன். அது என்ன முகூர்த்த நாள் யார் சொன்னான்னு தெரியல. பைபிளில் இல்லை அது மாதிரி. ஆமென், அல்லேலூயா. நான் என்ன சொல்லனா, எல்லாம் நம்ம சமுதாயத்தில் தான் இருக்கிறோம். எல்லாம் நீங்கள் போங்க வாங்க, முதல்ல கர்த்தரை ஆராதிக்கிறேன். அதுக்கு தான் உங்கள் வசதிக்காக 7 மணி ஆராதனை வச்சுக்கிறோம். 9 மணி வரைக்கும் ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் புசிப்போம் குடிப்போம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வேலைகளை செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முதலாவது கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறவங்களா இருந்தால் தான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். லூக்கா சுவிசேஷத்தில் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசித்து பாருங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகள் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. நல்ல கவனிங்க. இந்த ஆராதிக்க வராத ஆடுங்கெல்லாம் காணாமல் போன ஆடு. இது என்ன ஆடு? 100 ஆடுகளுக்கு உட்பட்ட ஒரு ஆடு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்கே போச்சோ தெரியல. கல்யாணத்துக்கு போச்சோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போச்சோ, என்ன விசேஷத்துக்கு போச்சோ தெரியல. ஆனால் என்ன பண்ணுச்சு? சொந்தக்காரா கூட சேர்ந்து காணாது போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம் காணாத ஆட்டின் ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த காணாத ஆட்டை பற்றி ஒரு பாட்டு பாடினார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்னே திரும்பி நீ வா. கர்த்தர் எப்படி அலைஞ்சாரா? கர்த்தர் எப்படி அலைஞ்சாரா? நான் பாடினதுலேருந்து தானே கேட்குறேன். எப்படி அலைஞ்சாரா? கண்ணீருடன் அலைஞ்ச. இயேசு அழ வைக்கக்கூடாது. இயேசுவை நாம் கண்ணீரோட வைக்கக்கூடாது.
இந்த ஆட்டை காணமே, கர்த்தர் பார்ப்பார், இந்த ஆட்டை காணும், அந்த ஆட்டை காணும், இது எங்கே போச்சு, ஒருவேளை 2வது ஆராதனைக்கு வருமோ, 2வது ஆராதனைக்கு வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம், அதுக்கும் வரல, மாலை ஆராதனைக்கு வருமோ, அதுக்கும் வரல, அது எங்கே காணாத போச்சோ தெரில. கர்த்தரை நாம் நல்லா ஆராதிக்கிற ஆடுகளாக இருக்கணும். நல்லா அல்லையிலே சொல்லுங்க பார்க்கல. நீங்கள் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நீங்கள் இருந்தால் கூட நான் வந்து உங்களை பார்ப்பேன். அல்லேலூயா. இங்கெல்லாம் வைத்தியம் சரியில்லை, நான் டெல்லிக்கு போய் அட்மிட் ஆகிட்டுக்கிறேன்னா நான் வருவேன், எனக்கு முதல்ல சொல்லு. ஆமே, அல்லையிலே சொல்லு. ஏன் அவருக்கு தெரியாதா? தெரியாது. சில பேர் கேட்குது, ஏன் அவருக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? சொன்னதானே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சோகம் இல்லையா, நான் தேடி வருவேன். ஆமே, தனியாக வரமாட்டேன், 4 பேரை கூட்டின்னு வருவேன். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் சோகம் இல்லையா, கண்டிப்பாக வருவோம், உங்களுக்காக ஜெபிப்பேன், உபவாசம் இருப்பேன். வேலைக்கு சாப்பிட்ற ஆள் நான் கிடையாது. ஆமே, உயிர் வாழ சாப்பிட்றோம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வேளை பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கலைன்னா, தேவனுடைய சபைக்கு நீங்கள் வரலைன்னா, கர்த்தருடைய சமூகத்தை தேடலைன்னா கர்த்தர் கண்ணீர் விடுவாராம். ஆமென். இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. அப்படியானால் நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டுமானால் இன்னைக்கு நாம் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விசுவாச மக்களாய் நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில், நல்ல கரம் தட்டி இயேசுவின் நாமத்தில் நித்திய ஜீவன் என்னும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, லீவே தரமாட்டேங்கிறாங்க பாஸ்டர். கரெக்டு தான். அதுக்காக தான் ஆராதனை மாற்றி வச்சுருக்கிறோம். 7 மணி ஆராதனை, அப்புறம் 9 மணி ஆராதனை, அதுக்கப்புறம் மாலை 7 மணிக்கு ஆராதனை. இதெல்லாம் எதுக்காக? மக்களுடைய வசதிக்காக. ஆமென். ஒரே ஆராதனை நடத்தினா எனக்கு கரண்ட் பில் ரொம்ப மிச்சம். ஆமென். ஆமாம், போன வாரம் நான் 14,750 ரூபா கரண்ட் பில் கட்டியிருக்கிறேன். இனி எப்போ எவ்வளோ வருமோ தெரியாது, இனிமேல் தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ராஜேஷ் பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கார் நமக்கு. 2Cங்கிற டேரிஃபை கேட்டு வாங்கியிருக்கிறோம். ஆனாலும் கூட அது சும்மா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். அல்லேலூயா. அதனால் நாம் கர்த்தருடைய ஆடுகள், என் ஆடுகள். ஆண்டு சொல்லார் என் ஆடுகள். நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என் மேய்ப்பர். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க விரும்புகிறார். அதுதான் புல்லுள்ள இடம் என்றால் தேவனுடைய வசனம். ஆமென். ஆகாரம், ஆத்மிக ஆகாரம். இந்த 7 நாள் கர்த்தர் ஒரு வாரத்தில் கொடுத்துருக்கிறார். சாப்பாடு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? சண்டேன்னா நம்ம பசங்களுக்கு எப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பாடு? எப்படி இருக்கணும்? ஏதாவது நான்வெஜ் இருக்கணும். ஆமே. அன்னைக்கு பார்த்து கில்லு சாம்பாரும் அப்பளமும் பொரிச்சு வச்சுன்னா நீங்கள் சொல்லி, நீயே சாப்பிடுமா, நீயே சாப்பிடு, போட்டுன்னு சாப்பிடு. இவன் என்னமோ அப்படியே செஞ்சு கொடுத்த மாதிரி, அது நீயே சாப்பிட்டுக்குமா, கில்லு சாம்பார் அப்பளத்தையும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. ஒரு கருவாடு துண்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட்டு அல்லையே சொல்லுங்க பார்க்க. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னா கர்த்தருடைய வசனத்தை சாப்பிடணும். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர். ஆத்மீக ஆகாரம் இல்லைன்னா அந்த வாரம் முழுசும் ஆத்மா என்ன ஆகிடும்? கஷ்டப்பட்டு போயிடும், நஷ்டப்பட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஆடுகளுக்கு தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். வேகமாக வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம், 42ஆம் வசனம் படிங்க. பலவீனமான ஆடுகள் பொழியும் பொழுது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவர்கள் யாக்கோபையும் சேர்த்தன. பலமுள்ள ஆடுகள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல. பலமுள்ள ஆடுகள், பலமுள்ள விசுவாசிகள், பலமுள்ள சகோதரி. ஆமென், ஆமென் சொல்லுங்க. எனக்கு திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என் குறிப்பேட்டில் அது இல்லை.
ஆனால் பேசும்போது ஆவியானவர் ஒரு ஞாபகத்துக்கு அந்த காரியம் எனக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலாந்து தேசத்தில் லண்டன் மாநகரத்துக்கு சிட்டியில் பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் அரண்மனை, இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி செய்கிற அந்த அரண்மனை நான் பார்க்கும்படியாக நானும் பாஸ்டம்மா நாங்கள் போயிருந்தோம். அந்த பக்கிங்ஹாம் அரண்மனை மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது. அதில் மிக அதிகமாக என்னை கவர்ந்தது என்னென்னா, அந்த பக்கிங்ஹாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட, பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு நேர் எதிரில் விக்டோரியா மகாராணியினுடைய சிலை அவ்வளவு பிரம்மாண்டமாக, பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக, ஒரிஜினலாக அந்த அம்மா உட்கார்ந்துங்கிற மாதிரி ஒரு அழகான சிலையை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். நான் யோசித்தது என்னன்னா, ஒரு பெண்மணி, விக்டோரியா மகாராணி ஒரு பெண்மணி, அவங்க மகள் எலிசபெத் ராணி ஒரு பெண்ணாக பிறந்த ஒரு விக்டோரியா மகாராணி உலகத்தை ஆளுகை செய்திருக்கிறாங்க. நீங்க யோசித்து பாருங்க, நீங்களும் பெண்மணி தான், நாம் சகோதரர்கள். எத்தனை ஆண்கள், எத்தனை இராணுவங்கள், எத்தனை நாடுகளை ஒரு விக்டோரியா மகாராணி தன் கண்ட்ரோலில் வச்சு ஆட்சி படைத்திருக்காங்க. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் அந்த சிலையை வச்சிருக்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடின்பர்க் என்கிற பட்டணத்தை முதலாக வடிவமைத்து, அவ்வளவு ஒழுங்கான சாலைகள், அவ்வளவு ஒழுங்கான கட்டிடங்கள். அன்றைய பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்போ என்னை அழைத்து கொண்டு போனேன் நம்முடைய அன்பு சகோதரி ஏனோக்கு அவருக்கு தான் என்னை அழைச்சிட்டு போனார். அவர் சொன்னார், அந்த எடின்பர்கில் உலகத்திலேயே இந்த மாடலை வச்சு தான் எல்லா புதிய புதிய நாடுகள், புதிய புதிய பட்டணங்கள் இந்த கட்டிட, இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் எல்லா இடத்துலையும் அவங்க இப்போ பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஒரு பெண்மணி தான். என்ன பிரம்மாண்டமான தேவாலயம், பார்ப்பதற்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டியிருக்கிறாங்க, இப்போ இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, பலமுள்ள ஆடுகள். நல்ல கையை தட்டி பலமுள்ள ஆடுகள். விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பலமுள்ள ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த மிருகத்துக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பைபிளில் கொடுக்கப்படல. 500க்கு அதிகமான தடவைகள், more than 500 times, ஆடுகள் என்கிற வார்த்தை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். வேறு எந்த மிருகத்தையும் அந்த அளவுக்கு ஆண்டவர் இதில் எழுதி வைக்கல. சிங்கம், காண்டாமிருகம் அதெல்லாம் இருக்குது, பைபிளில் இருக்குது. ஒட்டக, சிவிங்கி, ஆடு, சில மிருகங்களை குறித்து. ஆனால் ஆடுகள் என்கிற வார்த்தை மட்டும்தான் பைபிளில் எத்தனை முறை எழுதியிருக்கு? 500க்கு அதிகமான முறை. என் அன்பு தேவ மக்களே, நல்லா கவனிங்க. விசுவாசியாக இருக்கிறோம், ஆடுகளாக இருக்கிறோம், அது அல்ல, பலமுள்ள ஆடுகள். ஒரு அல்ல சொல்லுங்க. யாக்கோபின் ஆடுகள் அவைகள் பலமுள்ள ஆடுகள். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இப்போ நீங்கள் லாபான் கூட்டமா யாக்கோபு கூட்டமா? சொல்றது பார்த்தா தெரியுது, லாபான் தான். இதில் என்ன அங்கிள் சந்தேகம்? நாங்கள் லாபான் தான். ஆமாம், பேச்சிலே ஒரு பலம் காணப்படலையே. உன் பேச்சு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதே பலமாக இருக்கணும். ஒரு அலிலே சொல்லு. ஆராதிக்கும் போது உன் சவுண்டு முழு பலத்தோடு, அது ஆண்டவர் சொன்னார், உன் முழு பலத்தோடு. ஆமென், ஹல்லேலூயா. வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எப்படி? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுக்கு என்ன வாய் தெரியுமா? வெளியே, ஆமே, வெளியே என்ன சவுண்டு கொடுக்குது? ஆமே, வீட்டுக்குள்ளே என்ன சவுண்டு கொடுக்குது? சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே. இது பலமுள்ள ஆடா? இதை இந்த கியாமியான்றதெல்லாம் ஏசுநாதருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா.
நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பைபிளில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். நீங்கள் நிறைய பேர் இதை வாசித்திருக்க ரொம்ப அனுபவம், ரொம்ப பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த சம்பவம் தெரியும், சில பேருக்கு தெரியும். ஆனாலும் அதை வாசிக்கலாமா? ஒரு சின்ன ஒரு சம்பவம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்க நேரம் இல்லை, ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப வேகமாக ஓடி போச்சு. ஆனாலும் கூட இதை வேகமாக நம்ம சிஸ்டர் படிங்கம்மா. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர்கள் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். தேங்க்ஸ்மா, காட் பிளஸ் யூ. நல்ல கவனிங்க. தாவீது அவருடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தாவீதின் ஊர் தான் பெத்லகேம். அந்த பெத்லகேமானது இப்பொழுது பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க, அதை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, ரவுண்ட் பண்ணிட்டாங்க. பெலிஸ்தியர் என்று சொல்லுகிற இராணுவம் அவர்கள் வந்து சூழ்ந்து கொண்டாங்க. எங்க பெத்லகேமை சூழ்ந்து கொண்டாங்க. இப்ப தாவீதுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடி, பிரச்சனை. அவருக்கு ஒரு பயங்கரமான தண்ணீர் தாகம். உடனே கூட இருக்கிற அவருடைய பலசாலிகளை பார்த்து அவர் சொல்றாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். ஆனா என்ன தண்ணீர்னா, பெத்லகேமினுடைய ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றில் இருக்கிற அந்த தண்ணி தான் வேணும். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கு, குடிக்க நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யாருன்னு கேட்டார். ஆமென். என்ன கேட்டாரு? யாரு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தரீங்க எனக்கு, ஒளிமுக வாசல் இருக்கிற பெத்லகேமின் கிணத்துல. இருந்தாலும் நல்ல மனுஷனையா இருந்தாலும் நல்ல எண்ணங்க தான் இந்த தாவீதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன், ஃபுல்லாக பெலிஸ்து நாட்டினுடைய இராணுவமே அதை சுற்றி சூழ்ந்து இருக்கு. இப்போ இந்த நாட்டை அரெஸ்ட் பண்ண அவங்க வந்திருக்கிறாங்க, சிறைப்பிடிக்க வந்திருக்கிறாங்க. அவ்வளோ இராணுவம் இருக்கிற இடத்துல போய் அந்த கிணத்து தண்ணீரை கேட்டால் எப்படி உள்ளே போனால் அவன் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுவான், கொன்று போடுவான். ஆனால் இந்த பலமுள்ள பலசாலிகள், அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அங்கே இருக்கிற 3 பலசாலிகள், ஒரு பலசாலி வந்து 8ஆம் வசனத்தில் அவருடைய பெயர் யோசேப்பா செபெத், 9ஆம் வசனத்தில் எலியேசர், 11ஆம் வசனத்தில் சம்மா. இந்த 3 பலசாலிகளும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்று தண்ணீரை போய், அல்லேலூயா, அந்த பெத்லகேமின் ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்ல ஒரு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்க. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எந்த அளவிற்கு தாவீது மேல பற்று, எந்த அளவிற்கு தாவீதின் மேல ஒரு அன்பு, எந்த அளவிற்கு தாவீதின் மேல ஒரு மரியாதை. ஜீவன் போனா கூட பரவாயில்ல, தாவீது பெத்லகேமில் சத்துருக்கள் இராணுவம் சூழ்ந்திருக்கு. ஆனாலும் அந்த கிணத்து தண்ணியை தாவீது கேட்டார். 3 பேர் 3 சொப்பு கூட எடுத்துன்னு போறான். ஆமே, அல்லேலூயா. அந்த தண்ணியை கொண்டு வந்து தாவீதுக்கு வைக்கிறாங்க பாருங்க. இந்த சம்பவம் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று அவன் என்ன செய்தாரு, ஊற்றி போட்டு. அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்து அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல், அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமா இருப்பதாக. அந்த தண்ணியை தாவீது எதுக்கு ஒப்பிடுறாரு, எதுக்கு ஒப்பிடுறாரு?
தன் ரத்தம் தன் உயிரையே தியாகமாக பணம் வச்சு போய் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்களே. ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் திஸ் வாட்டர், திஸ் இஸ் நாட் த வாட்டர் பட் தேர் பிளட். இது அவங்களுடைய ரத்தம் என்று சொல்லி அதை குடிக்க மனசில்லை அவருக்கு. இவ்வளவு ஒரு உண்மையான பலசாலிகளா நீங்கள்? இவ்வளவு உண்மையா நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா? இவ்வளவு உண்மையா நீங்கள் என் மேலே வைராக்கியம் வச்சிருக்கிறீங்களா? அந்த தண்ணி கீழே ஊற்றி போட்டார். நோ நோ நோ, ஐ வாண்ட் ட்ரிங்க். அந்த தண்ணியை நான் குடிக்க மனதில்லாமல் அவர் என்ன சொல்லிட்டாரு? அதை ஊற்றி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க பலமுள்ள ஆடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். ஆடுகளாகிய நீங்கள் அந்த தண்ணீரை கொண்டு வந்தது போல தேவனுடைய சபையிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுக்கென்று ஆண்டவருடைய வாஞ்சையை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவங்களா இருக்கணும். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. தண்ணீர் ஆத்துமாக்களை குறிக்கும். வெளிப்படுத்தல் ஒரு வசனம் இருக்கு, நீ காண்கிற அந்த தண்ணீர்கள் ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. Water talks about the generations, the people. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த உலகம் பிசாசினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஆனா தாவீது கேட்கிறார், அந்த தண்ணீரை யார் கொண்டு வர? அதை போல ஆத்துமாக்களை இயேசுவினுடன் கொண்டு வாங்க. துணிஞ்சு போங்க, தைரியமா இயேசுவை பற்றி சொல்லுங்க. அநேகருக்கு ஆண்டவரை பற்றி கொண்டு தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. பலமுள்ள ஆடுகள். உங்களுக்கு தேவ நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவ நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஏரியா பிரேயர் வைக்கிறோம். யார் வரீங்க? இந்த நாட்டிகமை பார்த்துக்கிறது, அதோடு அடுத்த நாட்டிகம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியல. எங்கே எஸ்கேப் ஆவாங்கன்னே தெரியல நம்ம ஆளுங்க. ஒரு சில பேர் இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலையாலும் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு காட்டேஜ் மீட்டிங் அந்த ஏரியாவில் ஒரு ப்ரேயர் நடக்குது, நம்ம இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ப்ரேயர், நான் வரேன் பிரதர். ஆமே, வாங்கலை, கூட யாரையாவது கூட்டிகிட்டு வாங்கலை. என்ன பண்ண போகிறீங்க? வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறீங்க? இயேசுவுக்காக ஒரு நண்பரை அழைச்சிட்டு வாங்க. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பலமுள்ள ஆடுகளா இருங்க, பலமுள்ள ஆடுகளா இருங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். வாசிக்க கேட்போம் வேகமாக. ஆதியாகமம் 31 அதிகாரம் 19 வசனம். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகல் தன் 1 சாமுவேல் 25:2. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 25:2 வசனம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மகில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கார்மேலில் தன் ஆடுகள் மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியுது என்னன்னா, மூன்றாவதாக நாம் பார்க்கிறது பலன் கொடுக்கும் ஆடுகள். ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிக்கும் ஆடுகள், பலமுள்ள ஆடுகள், மூன்றாவது பலன் கொடுக்கும் ஆடுகள். ஆமென். இந்த 2 வசனங்களிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், உள்ளன் ஆடு, செம்மறி ஆடுகளுடைய அந்த ரோமங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வளர்ந்து இருக்கும். அதை ஒரு நாள் வரும், வருஷத்துல ஒரு நாள் கொண்டு போய் அந்த ரோமங்களை கத்தரித்து, அது எத்தனை கிலோவோ அந்த ரோமங்கள், அதுக்கேற்ற ஒரு பெரிய ப்ராஃபிட் அந்த ஆடு மேய்க்கிற சொந்தக்காரனுக்கு அது கிடைக்கும். ஆமென். இந்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம். நாபால், அவனுக்கு 3000 ஆடுகள். ஆமென், அல்லேலூயா. அவன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான்னா பெரிய பணக்காரன். 3000 ஆடு இருந்தது. அப்போ அது என்னன்னா, மிகப்பெரிய பலனை தன் மேய்ப்பனுக்கு கொடுக்கிற ஆடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளன், உள், காஷ்மீர் போன்ற, ஹிமாச்சல் போன்ற பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா, மலை பிரதேசங்கள் அதிகமான இந்த உள்ளன், இந்த ரோம ஆடுகள் அங்கே இருக்கிறது. அதிலிருந்து அந்த ரோமங்களை எடுத்து உள்ளன் தயாரிக்கிறாங்க. உலகத்திலே நம்பர் 1 காஷ்மீர் சால்வை தான். சால்வையிலே ரொம்ப
விலை உயர்ந்தது காஷ்மீர் சால்வை. அந்த அளவிற்கு இந்த ஆடுகள் என்ன கொடுக்கிறது? பலனை கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆண்டவருக்கு மிகுந்த பலன் கொடுக்கிற ஆடுகளை போல காணப்படணும். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுமா. நீங்க வந்து கொயர்ல பாடுறீங்களா, கர்த்தருக்கு பலன் கொடுக்குறீங்க. இசைக்கருவிகளை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பலன் கொடுக்குறீங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது பலன் கொடுக்குறீங்க. உபவாச ஜபத்தில் வந்து ஜெபிக்கும் போது பலன் கொடுக்குறீங்க. சிறுவர் ஊழியத்தில் ஊழியம் செய்யும் போது பலன் கொடுக்குறீங்க. கிதியோனுக்கல்ல, கர்த்தருக்கு. நாங்களும் உங்களை மாதிரி ஒரு ஆடு தான். ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பலன் கொடுக்கிற ஆடுகளா இருக்கணும். நாம் எதை செய்தாலும் மனிதர்களுக்கு என்று அல்ல, கர்த்தருக்கு என்று செய்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படிக்கு யூதருடைய மூப்பரை அவனிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். நீர் இந்த தயவை செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அடுத்த வசனம். அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்கிறார்கள். ஒரு மனுஷனை குறித்து இயேசு கிட்ட சொல்றாங்க, அவன் ஒரு வேண்டுதல் கேட்கிறான். ஐயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்? 2ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை வந்து எப்படியாவது நீங்க சுகமாக்கணும். எல்லாரும் சொல்றாங்க, ஐயா நீங்க அந்த உதவி செய்யறதுக்கு அவன் டிசர்விங் கேண்டிடேட் தான், அவன் ஒரு தகுதி உள்ள மனுஷன் தான். அவன் என்ன செய்தான்? நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான். நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான். ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி. இன்றைய நாட்கள்லாம் நல்ல சம்பளங்கள், அன்றைய நாட்கள்லாம் சம்பளமே ரொம்ப கம்மி. அன்றைய நாட்கள்ல இவன் என்ன செய்திருக்கிறான்? ஒரு ஆண்டவருக்கு ஆலயத்தையே கட்டி கொடுத்துக்கிறான். ஆமேனே வரல பாருங்க. அல்லேலூயா. அதான் பலன் கொடுக்கிற ஆடு. ஆமேன். அல்லேலூயா. அந்த அளவிற்கு கர்த்தரை நாம் நேசிக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்கணும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்கிற காரியங்களில் தேவனுக்காக பலன் கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க உண்மையா கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்கிறீங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கணும் அதை மாதிரி. ஆமேன். அல்லேலூயா. நல்ல பலன் கொடுக்கணும் கர்த்தருக்காக, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் நாம பரப்ப, இன்னும் கட்டி எழுப்ப. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நல்ல கவனிங்க. சாந்த குணமுள்ள ஒரு ஆடு. 4வதாக சாந்த குணமுள்ள ஒரு ஆடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஆனாலும் அவருடைய வாயிலே ஒரு சாந்தம், சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல. இது எதை காண்பிக்கிறது? வாட் சிக்னிஃபைஸ்? இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல ஒரு சாந்த குணமுள்ள, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல சாந்த குணமுள்ளவர்களாக. நான் இப்படி பைபிளை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்து, திருவள்ளுவர்
உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சில வெளி ஊருங்களுக்கு நான் ஊழியம் செய்யும்போது சில பேர் இப்படி தான் என்ன சொல்லிடுவாங்க, திருவள்ளூர்னு சொல்ல மாட்டாங்க, திருவள்ளுவர் பிறந்த ஊர்லேருந்து வந்துக்கிறாரு. திருவள்ளூர். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திருவள்ளூரை திருவள்ளுவர் பிறந்த. அப்போ நான் சொல்லுவேன், அது ஊர் பேர் தான் திருவள்ளூர், திருவள்ளுவர் அங்கே பிறக்கல. ஆமென், அல்லேலூயா. இந்த திருவள்ளுவரை உலகத்தில் எல்லாம் போற்றுறா. உங்களை ஒரு முறை கன்னியாகுமரி கூட்டின்னு போகணுன்னு ஆசை தான். அவ்வளவு உயரமான திருவள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரியில் 3 சமுத்திரம் ஒன்றா சேர்ற இடத்துல அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. வந்து பாருங்கள் ஒரு முறை. அல்லேலூயா. அவர் நெசவு தொழில் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அன்றைய நாட்களில். நெசவு தொழில். அவர் வேஷ்டி இந்த மாதிரி கதர் ஆடைகளை நெசவு செய்கிறவர். அப்போ ஒரு முறை தோத்தின்னு சொல்லுவாங்க, பழைய காலத்து வார்த்தை, இங்கிலீஷில் கூட தோத்தின்னு தான் சொல்லுவாங்க. வேஷ்டி 8 முழம் வேஷ்டி, 4 முழம் வேஷ்டி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை தலை மேலே கொண்டு போய் வீதி வீதியாக கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாரா. அப்போ வியாபாரம் பண்ணும்போது கூப்பிட்டு வாங்குவாங்க, இந்த 4 முழம் வேஷ்டி 8 முழம் வேஷ்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் அவர் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து கேட்டான், ஐயா அந்த 8 முழம் வேஷ்டி கொடுங்க அப்படின்னா. அவர் உடனே தலையில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சு 8 முழம் வேஷ்டி எடுத்து கொடுத்தார். எவ்வளோன்னு கேட்டார். அவன் சொன்னார் 8 பைசான்னார். அப்போல்லாம் அவ்வளோதான் வேலை, 8 காசுகள். 8 முழம் வேஷ்டியை டர்னு 2ஆ கழிச்சிட்டான், பாதி 4 முழம் ஆயிடுச்சு. இது எவ்வளோன்னு கேட்டான். அவர் சொன்னார் அது 4 காசு. உடனே அந்த 4 முழத்தை திரும்ப 2ஆ கழிச்சிட்டான். இது எவ்வளோ காசுன்னார் கேட்டான். அவர் சொன்னார் 2 காசுன்னார். கோவமே படல. ஆனால் இந்த காலத்து ஜவுளி கடைக்கார ஒத்துப்பான், ஆட்சி வெளியே தோத்திடுவான், போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான். ஆமே. அவன் பார்த்தான், இவ்வளவு நான் செய்த இவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னு அவன் கேட்டானா. சார் நான் இவ்வளோலாம் செய்யும்போது நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கின் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்போ தான் அந்த குரல் சொன்னாரா. ஆமே. இந்த சினத்தை கோபத்தை நான் பாதுகாக்கலாம், இந்த சினம் கோபம் என்னையே கொண்டுடனாரா. உடனே அவன் அந்த எல்லாம் கிழிச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 8 காசு அவருக்கு கொடுத்துட்டாரா. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சாந்தமுள்ள ஒரு குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு, காணிக்க நேரம். சங்கீதம் 44:22 வாசிங்க. சங்கீதம் 44:22. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம். உமது நிமித்தம். எப்படி? உங்க நிமித்தம். கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம். இது என்னன்னா பாடுபடுகிற ஆடுகள். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நாம் பாடுபடும் போது பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுங்க. கூடும் நமக்கோ குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஹல்லேலூயா. நீங்க குறிப்பெடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 28 வரை உள்ள வசனங்களை தயவுசெய்து இன்னைக்கு நீங்கள் போய் வாசிங்க. அந்த 22ஆம் வசனத்தை நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டேன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தர மரண அவதியில் அகப்பட்டவன். இப்படியே பவுல் சொல்லிட்டு போவாரு.
அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டச்சிங்காக இருக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தை. பவுல் சொல்றார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் இருந்தவன், அந்த அளவிற்கு இயேசுவுக்காக பாடுபட்டவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க, மாசத்துல ஒரு சண்டே கூட வராது விசுவாசியே கிடையாது, பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஆண்டவருக்கு பாடுபடுறதுக்கு, ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறதுக்கே முடியலன்னா நீ என்ன பாடுபட்டுருவ? பெயர் கிறிஸ்தவங்க தான், பெயருக்கு தான் கிறிஸ்தவங்க. பவுல் சொல்றார், அதிகமாய் நான் பிரயாசப்பட்டு, உங்களை பார்த்து நீங்க சொல்லணும் பவுல் மாதிரி, நான் இயேசுவுக்கு அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவுக்கு அதிகமாய் பாடுபட்டிருக்கிறேன், நான் இயேசுவுக்காக அதிகமாய் அடிபட்டிருக்கிறேன், நான் இயேசுவுக்கு அதிகமாய் காவல் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறேன். அந்த வசனத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்க டிஸ்பிளே பண்ணி பாருங்க. அடுத்த வசனம் டிஸ்பிளே பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன் மிலாறுகளினாலே, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். எதற்காக? இயேசுவை பற்றி சொல்லாங்க. பார்த்தீங்கன்னா அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கல்லரால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களால் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணத்தில் இருந்தேன். இதில் எதுனா ஒன்னானா நமக்கு மேட்ச் ஆகுதா? ஒன்றாவது மேட்ச் ஆகுதா? அவரை மாதிரிக்கு தான் போய் படித்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பாருங்கள், இதில் எதுனா எனக்கு மேட்ச் ஆகுதான்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. மிஷினரிகள் அப்படி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க, மிஷினரிகள் அப்படி தான் இயேசுக்காக வந்து பாடுபட்டாங்க. சீகன் பால் போன்றவர்கள், வில்லியம் கேரி போன்றவர்கள், பிரான்சிஸ் சேவியர் போன்றவர், நிறைய மிஷினரிஸ். பீகார் மாநில மிஷினரிகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவு மிஷினரிகள் இந்தியாவில் வந்து உயிர் நீத்தார்கள். நாம் என்ன செய்யறோம் ஆண்டவருக்காக? வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன்? இயேசுவுக்காக நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? சோஃபார் உங்க வயசை வச்சு கணக்கு பண்ணி பாரு. இத்தனை வயசு ஆகுது எனக்கு, நான் இந்த வரைக்கும் நான் சொல்லிக்கிற மாதிரி இயேசுவுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு பெரிய மாளிகை நான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன். கடைசி ஒரு வசனம் வாசித்திருங்களேன். பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பைபிளை இனிமேல் எழுத முடியாது. There is no place or space to write your name. இதுக்காக தான் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார், உண்டாக்கி வச்சிருக்கார். உடைய நாமங்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டவர்கள். நாங்கள் சொல்றோம், ஒரு ஜபக்குள்ள அந்த ஏரியாவில் நடக்குதா, வாங்க, என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் மருத்துவமனையில் பல மணி நேரங்கள் நாம் காத்து கிடக்காதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வரார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஆடுகளாக இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து புகழ்ந்தார்கள். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஆடுகளாக, பலமுள்ள ஆடுகளாக, பலன் கொடுக்கும் ஆடுகளாக, நல்ல சாந்த குணமுள்ள ஆடுகளாக, பாடுபடுகிற ஆடுகளாக. ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் உமக்காகத்தானே ஐயா
நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியார் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.